லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை கோவூர் வைத்தியநாதன் தெரு பகுதியில் வீட்டிற்குள் புகுந்த மழை நீரால் 3 நாட்களாக அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 வார்டு 62 சேப்பாக்கம் தொகுதி முக்கியமான இடம் இது. ஏன்னா முக்கிய பகுதி, நகரினுடைய முக்கிய பகுதியில் இந்த நிலம் தான். இங்கே இந்த தெரு முழுவதுமாகவே இந்த தண்ணி தேங்கியிருக்கு. மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. 2 நாளாக எங்கேயுமே தண்ணி வெளியே போகிற வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இருந்த அந்த சரியான அந்த கால்வாய் அமைப்பு சரியில்லைன்றான்னு சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி வெளியே போகலன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இந்த பதிமக்கமா இது எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது? 3 நாளாக இருக்குது சார். இது 3 நாளாக இருக்குது. இங்கே பக்கத்துலேயே பொது பாத்ரூம் இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் இப்படியே வருது சார். மக்கள் எப்படி குடியிருப்பாங்க சொல்லுங்கள் சார்? எப்படி இருக்குது? இது கோயில் வைத்தியநாதன் தெருவு. வைத்தியநாதன் தெரு சேப்பாக்கம் பகுதி. ஆமாம் சார். ஜனங்களை பார்க்கணும் இல்லை சார். நாங்கள் என்ன பண்ணுறது? சாப்பாடு செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. வெளியே ஒரு கடைக்கு போய் கூட வாங்கி சாப்பிட முடியல சார். முட்டி வரைக்கும் தண்ணி நிற்கிது. நைட்டெல்லாம் தூக்கம் கிடையாது. நைட்டு பெஞ்ச மழையில் பிரச்சனையே காரணம் என்னன்னா, தண்ணி இது எப்பயுமே நிற்கும். ப்ளஸ் இங்கே அந்த சிமெண்ட் ரோடு ஒன்று போட்டாங்க. அந்த சிமெண்ட் ரோட்டில் போட்டு ட்ரைனேஜ் மேலே ட்ரைனேஜ் அந்த மூடி உள்ளே விழுந்துருக்கு. அதே கொஞ்சம் அடப்பாக இருக்குது. அந்த இடத்துல அந்த அடப்பெல்லாம் போகல. இங்கே அடப்பாக இருக்குல்ல, இதெல்லாம் எப்பயுமே போயிடும் சார். இந்த சஸ்பூன்லாம் அடப்பாக இருக்குது. அதான் போக மாட்டேன். தண்ணியாக போயிடும். ஆமாம், ஃபுல்லாக பாருங்க வந்திருக்கு. தண்ணி ஃபுல்லாக தண்ணி வந்து. இங்கே ஒரு பிரச்சனை சார். சிமெண்ட் ரோடு போட்டாங்களா, அங்கே ஒரு பிரச்சனை சார். அந்த பிரச்சனை ஓகே ஆச்சுன்னா எல்லாம் ஓகே சார். நாங்கள் தூங்கவே முடியல. ஃபுல்லாக பொழுது முட்டளவுக்கு தண்ணி. ஹவுஸ் ஓனரும் பார்க்க கிடையாது. காவாட்டின்னு சொல்லியாச்சு. காவா க்ளீன் பண்ண மாட்டேங்காங்க. பேருக்குன்னு கொஞ்சம் அள்ளிட்டு போயிருந்தாங்க. போனோன்னே மழை வந்துன்னா நாங்கள் தான் சவரம் போடுவோம். எங்களுக்கு எவ்வளோ வாஷிங் மிஷினு கிரிச்சி எல்லாமே அவுட்டு. நாங்களும் பட்டினியாக தான் கிடக்கும். இது முக்கியமான இடம். மாநகராட்சி பின்னாடி அந்த மெட்ரோ வாட்டருக்கு இதை கழிவு நீர் அவங்க சரி பண்ண மாட்டாங்களா? யாரும் வரமாட்டாங்க. பேருக்குன்னு வந்துட்டு அப்படி பண்ணுது இப்படி பண்ணு போயிடுவாங்க. சும்மா போட்டோ மட்டும் எடுத்துகிட்டு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே தண்ணி தண்ணி வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இருக்குது. அதனால் இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் வெளியே வரல. இங்கே குழி வச்சிருக்கனால அதில் காவாய் அடைப்பு அது வெளியே போயிட்டு. குறிப்பாக இந்த மெயின் காரணம் என்னென்னா, அந்த ரோடு போட்டது தான் மெயின் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காங்கிரீட் ரோடு போட்ட பொறுத்தனால அந்த மழைநீர் கால்வாய் மூடியை மூடிட்டாங்க. மூடும் பொழுது தண்ணி எப்படி போகுதுன்னு தான் இவங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அப்போவே அந்த ரோட்டுக்கு மேலே மூடி எளிதாக அந்த மழைநீர் கால்வாய் மூடி எடுத்துட்டு அதை சுத்தம் பண்ணணும். ஆனால் இது மூடிட்டாங்க. ரோடு போகிறான்னு விட்டு மூடினால தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த மக்களும் அங்கே அதுக்கான பணி அங்கே நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம பல இடங்கள் நம்ம ஏற்கனவே நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் வெளியிட்டிருக்கிறோம். இந்த காங்கிரீட் அந்த மூடி போடும்போது மேலே தாரை போடாதீங்க அப்படின்ட்டு பல செய்தியும் போட்டிருந்தோம். ஆனால் இங்கேயும் அதே கதை தான். இங்கேயும் அந்த மூடி மேலே அந்த காங்கிரீட் போட்டது ஒரு பிரச்சனை. அதே போல் தண்ணி வெளியே வரவே இல்லை. அந்த தண்ணி போகிற கூட வழி இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தண்ணி முழுவதுமாகவே அவங்க அங்கே கூட தண்ணி. ஏன்னா இங்கே பெரிய குழி தோண்டியிருக்காங்க. அந்த ஹோல்ஸை திறந்துறதுனால நம்ம போக முடியல. பட் இதனால தான் மக்கள் அவங்களே வெளியே போக முடியாத சூழல். தண்ணி வெளியே போகணுன்னு பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் வெளியே வெளியேற்றக்கு வழி இல்லாமல் நிற்கிறாங்க. குழந்தைகள்லாம் இங்கே இந்த பகுதி வச்சு குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. வயசானவங்க இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பல இடங்கள் இது பாருங்கள். இந்த பக்கம் முழுவதுமாகவே இந்த தினமே தண்ணி பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த பக்கம் பூரா கழிவு நீரோட கலந்து வர்றதுனால அவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது. இந்த பக்கம் கழிவு நீர் கலந்து வருது. இங்கே இருக்க மக்கள் எப்படி அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒவ்வொரு முறையுமே இந்த மாதிரி இருந்தால், அதுவும் நகரினோட முக்கிய பகுதி இது. அதே சொல்லுங்கள். இப்போ இது எவ்வளோ அங்கே என்ன பிரச்சனைங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே? தான் இருக்காங்க. ஆனால் தண்ணி போக மாட்டுது. ரொம்ப நாள் காயிலேருந்து எடுத்துனுக்குறாங்க. ஆனால் போகவே இன்னும் தண்ணி. எப்படி ஏன் மூடினாங்க? மூணு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. இந்த ஹோல்ஸ் மேலே மூடணும்னு தெரியாதாம்மா? அதுதான் அவங்க மூடிட்டு போகிறாங்களே கவர்மெண்ட்டுக்காரங்க. ஒரு டோர் போட்டாங்க சார். அந்த ஒரு டோர் மேலே இன்னொரு டோர் போடுறாங்க சார். எப்படி வெளியே போகுமா தண்ணி? அது முடியாது சார். அவங்க சொல்கிறது செய்ய முடியாதுல்ல. உடனடியாகவே மாநகராட்சி நிர்வாகம் சரி, மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் உடனடியாக அந்த மழைநீர் செல்வதற்கான வழி செய்யணும். அப்போ தான் இந்த மக்கள் 3 நாளாக இந்த தண்ணியில் சிரமப்பட்டிருக்காங்க. ஏன்னா நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது. பக்கத்தில் அந்த கழிவு நீரோட கலந்துருந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த தண்ணி அவ்வளவு கருப்பு நிறத்தில் இருக்குது. மக்களுக்கு ஒரு நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது. இதை கருத்தில் கொண்டு உடனடியாகவே அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் தான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிபரப்பு பரசுடன் நண்பழகன்.